1800 கோடி மதிப்பீட்டில் புனரமைப்பு செய்யப்பட்ட நரசிம்மனுக்கு தங்க விமானம். வேண்டுதல் நிறைவேறியதால் பக்தர்கள் கொட்டிய நன்கொடையில் உருவான பொக்கிஷம். தெலங்கானா மாநிலம் யாதாத்ரி புவனகிரி மாவட்டத்தில் உள்ள யாதகிரி குட்டா லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவிலை வரலாற்றில் இடம் பிடிக்கும் வகையில் தெலங்கானா மாநில முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவ் 1800 கோடியில் புனரமைத்தார். பின்னர் கோவிலில் மகா கும்ப சம்பரோக்ஷனுக்கு பிறகு லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவில் கருவறை மீதுள்ள விமான கோபுரத்தில் 125 கிலோ தங்கத்தால் தங்க தகடு பதிக்க முடிவு செய்தார். இதற்காக பக்தர்கள் அனைவரும் முன்வர வேண்டும் என அழைப்பும் விடுத்தார். அறிவித்த அன்றே தனது குடும்ப நிதியிலிருந்து 1.16 கிலோ தங்கத்தை முதலில் காணிக்கையாக வழங்கினார் சந்திரசேகர ராவ். ஆனால் கோவிலின் கோபுரத்தை தங்க தகடு பதிக்க மொத்தம் 127 கிலோ தங்கம் 65 கோடி செலவு ஆகும் என மதிப்பிடப்பட்டது. ஆனால் எதிர்பார்த்தபடி நன்கொடையாளர்களிடமிருந்து தங்கம் வரவில்லை. 11 கிலோ தங்கம் மற்றும் 20 கோடி ரொக்கம் நன்கொடையாளர்களிடமிருந்து பெறப்பட்டது. இந்த நிலையில் முதல்வர் ரேவந்த் ரெட்டி உத்தரவின் பேரில் கோவில் அதிகாரிகளுடன் தங்க தகடு பதிப்பது குறித்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் குண்டா சுரேகா ஆய்வு செய்தார். இதையடுத்து சென்னையில் உள்ள ஸ்மார்ட் கிரியேஷன்ஸ் நிறுவனத்தில் அதற்கான பணி ஒப்படைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 7 கோடி ரூபாய் தேவஸ்தானம் சார்பில் செலுத்தப்பட்ட நிலையில் விமான கோபுரத்திற்கான தங்க தகடுகள் தயாரிக்கப்பட்டு சென்னையில் இருந்து கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டது. அதற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தங்க தகடு பதிக்கும் பணி நடந்து வருகிறது.